40 சங்கீதம் 17 வசனம். சங்கீதம் 40:17. 40 சங்கீதம் 17 வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவனே தாமதியாதையும். 70 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 70:5. ஒரே வசனத்தை நாம் பார்க்க முடியும். சேர்ந்து எல்லாரும் இந்த வசனத்தையும் இணைந்து வாசிப்போம். நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே தாமதியாதையும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய ஜனம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தேவை. எங்களை உயிர்மீச்சி அடைய செய்யும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உமக்கே நாங்கள் மகிமையை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசித்த 2 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி வார்த்தை, கர்த்தாவே என் தேவனே தாமதியாதையும். என் தேவனே தாமதியாதையும். 70 சங்கீதம் 5 வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தாவே தாமதியாதையும். ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமாக சில காரியங்களை செய்வது போல உணரலாம். அற்புதத்தை அவர் ரொம்ப தாமதமாக காலம் கடத்தி செய்வது போல உணரலாம். நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் சில காரியங்களை கர்த்தர் செய்யாமல் போகலாம். சிறுமைப்பட்ட காலங்களிலே கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை விடுவிப்பதற்கு, அந்த சூழ்நிலையில் சில அற்புதங்களை செய்வதற்கு அவர் வேகமாக துரிதமாக செயல்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். தவறில்லை. சில சூழ்நிலைகளுக்குள் நாம் செல்லும் போது கர்த்தருடைய வல்லமை உடனடியாக இறங்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். கர்த்தர் பாதகங்களை மாற்றி அமைப்பதற்கு தீவிரித்து வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். தவறும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் அவர் தாமதமாகவே சகலவற்றையும் செய்வது போல உணரலாம். என் தேவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறான். என் தேவனே, கர்த்தாவே என்று முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தாமதியாதையும். ஏன் தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது? ஸ்தோத்திரம். நாம் தாமதிக்கிறதல்ல, கர்த்தர் தாமதிக்காம இறங்கணும். அதான் சங்கீதக்காரனுடைய ஜெபமாக இருக்கிறது. இங்கே அவன் தன் சூழ்நிலைகளை தேவனுக்கு முன்பாக இந்த சங்கீதத்திலே எழுதி இருக்கிறதை நாம் காண முடியும். 12 வசனம், 40 சங்கீதம் 12 வசனத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. சுற்றிலும் தீமைகள், சுற்றிலும் நெருக்கங்கள், முட்கள், பாடுகள், உபத்திரவங்கள் என்னை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் தாமதியாதையும் என்னை எப்படியாகிலும் விடுவியும் என்று இந்த சங்கீதக்காரன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் தீமைகள் சூழ்ந்திருக்கலாம். எண்ணிக்கை கடங்காத தீமைகள். ஒரு கஷ்டத்தை சொல்லி ஜெபம் பண்ண அடுத்த கஷ்டம் வந்து நிற்கு. அடுத்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறலான்னு பார்த்தா அதுக்கு அடுத்த கஷ்டம் வருது. ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வை கண்டுபிடித்தா இன்னொரு பிரச்சனை வருகிறது. ஒரு வியாதியிலிருந்து விடுதலை பெற்றால் இன்னொரு வியாதி வருகிறது. என்ன செய்வது? கர்த்தாவே தாமதியாதையும். ஆண்டவரே, 12 வசனத்தின் கடைசி பகுதியிலே தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் சோர்ந்து போகிறது. சில சூழ்நிலைகள் உங்களை சோர்ந்து போக வைக்கிறது. சில கஷ்டங்கள் உங்களை மிக மிக சோர்வுக்குள் ஆழ்த்தி விடுகிறது, சோர்ந்து போக செய்கிறது. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார்,
தாமதியாதையும் ஆண்டவரே. கர்த்தர் தாமதமாக இருந்தார்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரியும். எல்லாம் நம்மளை கைவிட்டது போல தெரியலாம். சூழ்நிலைகள் எதிராக இருப்பது போல உணரலாம். ஸ்தோத்திர, இவனுக்கு விரோதமாய் நிற்கிற சூழ்நிலைகளை தாவீது அழகாக எழுதுகிறான். 15ஆம் வசனத்தில் என் பேரில் ஸ்தோத்திரம் ஆ என்று சொல்லுகிறவர்கள், 4 தடவை சொல்லப்பட்டிருக்கு. ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜெபம் பண்ணுறான், இருதயத்தில் இருக்கிற வேதனையை கொட்டுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தின் வேதனைகளை கொட்டுகிற இடம் இந்த தேவ சமூகம்தான். இருதயத்தின் ஆதங்கத்தை நீங்கள் எங்கே கொண்டு செலுத்தணும்னா தேவ சமூகத்திலே செலுத்த வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வேற இடமே இல்லை. நம்முடைய ஆதங்கங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள், மன குமுறல்கள், இதையெல்லாம் கொடுக்க வேண்டிய இடம், வைக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். தாவீது வேற எங்கேயும் போய் சொல்லலை, தேவ சமூகத்தில் அதை அறிக்கை செய்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீவிரமாய் வாரும் சகாயம் பண்ண தீவிரியும் நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி சில பிரச்சனைகள் நம்முடைய தலையை கூட குனிய வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப்பில் பல போராட்டங்களை நம்ம சந்திக்கலாம். அதனால தான் தாவீது சொல்கிறான் கடைசியில், தாமதியாதையும் ஆண்டவரே. ஏன் தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார், அல்லது தாமதங்கள் ஏன்? இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 5:35 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஸ்தோத்திரம். ஜெப ஆலய தலைவன், அவ எவீருவினுடைய மகள் மரண வேதனைக்குட்பட்டு இருக்கிறாள், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், விடுதலை பெறுவதற்கான வழி இல்லை, கடைசி நிமிஷத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இயேசுவினிடத்தில் எவீரு வருகிறான். அற்புதத்திற்காய் வருகிறான். தேவனுடைய கரத்தை எதிர்பார்த்து வருகிறான். மத்தேயு, லூக்கா, மார்க் சுவிசேஷங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வந்து இவரை அழைத்து கொண்டு அவன் செல்லும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு வழியில் தாமதம் ஏற்படுகிறது. எவீருவின் மகள் அற்புதத்தை பெறுவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். போற வழியில இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையாக சந்தித்து பேசிக்கொண்டே வர்றார். ஜன கூட்டம் வேற நெருக்கி கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் போய் கொண்டிருக்கிறது. எல்லா இடமும் டிராஃபிக் வந்து ஜாம் ஆகி அப்படியே நிற்குதுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னும் எத்தனை நிமிஷம் உயிர் இருக்குமோ தெரியல, எத்தனை வினாடிகள் தாக்கு பிடிக்குமோ தெரியல. ஸ்தோத்திரம். அதற்குள்ளாக போய் சேரணும் மருத்துவமனைக்கு. அப்போ ரூட் கிளியரா இல்லை, எல்லா பக்கமும் தடைகள், சுற்றிலும் நெருக்கம். நம்ம மனம் எவ்வளவு பதறி போகும். எவீருவின் மனம் பதறி போனது. ரொம்ப தாமதமாயிருச்சு. இவர் போற வழியில பார்த்தீங்கன்னா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அற்புதத்தை பெற்று இயேசுவுக்கு தன் நிலைமையை சொல்லி கொண்டிருக்கிறாள். இயேசுவும் அவளோடு பேசி கொண்டிருக்கிறார். நேரமாகி கொண்டே போகிறது. ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இன்னும் அற்புதம் பெறுவதற்கு வழி இல்லாதபடி நேரங்கள் போய்கொண்டே இருக்கிறது, காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இயேசு எப்பொழுது வருவார்? எப்பொழுது என் வீட்டுக்குள்ள வருவார்? எப்பொழுது அற்புதம் நடக்கும்? நேரம் போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் அப்படிதான். எப்போ வருவார்னு தெரியலையே ஆண்டவர். நேரங்கள் போய்கொண்டே இருக்கலாம், சமயங்கள் போய்கொண்டே இருக்கலாம். ஸ்தோத்திர. இந்த எவீருவின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வேதனை. இயேசுவை நம்பி வந்தா இயேசு வர்றதுக்கு தாமதமாகிட்டு இருக்கு. சூழ்நிலைகள் சுற்றிலும் அவரை தாமதமாக்கி கொண்டே இருக்கிறது. நம்மளும் ஜெபம் பண்ணுறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம்.
ஆனால் இன்னும் அற்புதத்தை பெறுவதற்கு சில தாமதங்கள். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? எவீருவின் மனம் பதறி போய் நிற்கிறது. அதற்கு இடையில் ஒரு செய்தி, 35ஆம் வசனம் தான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இனி இயேசுவை அழைத்து பயன் இல்லை, அதான் அதனுடைய அர்த்தம். இனி அவரை போட்டு அழைக்க வேண்டாம், டைம் முடிஞ்சது, மரித்து போனால். மரண செய்தி தான் வருகிறது. இயேசு வருவதற்கு தாமதித்த போது மரண செய்தி தான் இயேசுவுக்கு கிடைத்தது, எவ்வீருவுக்கு கிடைத்தது. நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் தாமதமாகும் போது இனி நடக்காது, முடியாது, எல்லாம் முடிந்தது என்கிற செய்தி நம்ம காதுக்கு வரலாம். இனி விடுதலை பெறுவதற்கு வழியே இல்லை, இனி அற்புதம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, இயேசு வந்து இனி பிரயோஜனம் இல்லை, அவரை இனி அழைக்க வேண்டாம். அதனால தான் அவன் அழகா சொல்றான், வருத்தப்படுத்தாதிரும். ஏன் போதகரை வருத்தப்படுத்தணும்? சில நேரம் அப்படிதான் நம்ம லைஃப் மாறிடும். ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் கர்த்தர் செய்யலைன்னா நம்மளே முடிவு பண்ணிடுவோம், இனி அவ்வளவுதான், இனி போய் ஜெபம் பண்ணி அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்மளும் கஷ்டப்பட வேண்டாம், முடிஞ்சதுன்னு நினைச்சிருவோம். அப்படிதான் அவனும் நினைச்சான். அங்கிருந்து ஜெப ஆலயத்திலிருந்து, தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து அப்படிதான் சொல்றாங்க. அவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், ஆனால் என் இயேசுவுக்கு பின்னால நடக்கிறதும் தெரியும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு இவ்வளவுதான் தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு இவ்வளவுதான் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லி பாருங்களேன், நமக்கு இவ்வளவுதான் தெரியும், நம்ம குருவி மூளையில் இவ்வளவுதான் தெரியும். இதை வச்சுட்டு நம்ம என்னென்னமோ பெரிய சாதனை பண்ணிட்டோம் நினைக்கிறோம், ஒன்றும் பண்ணலை. அவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. இந்த மூளைக்கு கொஞ்சம்தான் தெரியும். அங்கேருந்து வந்தவங்க அதான் சொல்கிறாங்க, இனி என்னத்தை போட்டு அவரை கூப்பிட்டுட்டு வந்து என்ன பயன், முடிஞ்சிருச்சு. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன் 36ஆம் வசனம் எவ்வீருவை பார்த்து சொல்லுகிறார். சொன்னது அவருங்க, இயேசு எவ்வீருவிடத்தில் பேசுகிறார். ஏன்னா இப்போ ஆண்டவர் யாரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா எவ்வீருவை தான் பலப்படுத்தணும், எவ்வீருவை தான் விசுவாசிக்க வைக்கணும். ஆகவே எவ்வீருவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சில நேரங்களில் யாரோட பேசணுமோ கரெக்டாக அங்கே பேசுவார். ஆமென். சம்பந்தம் இல்லாத நபர்களோட அவரோட கம்யூனிகேஷனே இருக்காது. அவர்கிட்ட இங்கே வந்து சொல்கிறாங்க எவ்வீருவிட்ட, இதுக்கு அவர் காதில் விழுது. அவர்களை பார்த்து பிரதியுத்தரம் பேசலை, எல்லாரும் விசுவாசமாக இருங்க நான் இப்போ வந்துடுவேன்னு சொல்லலை, எவ்வீருவை பார்த்து பேசுகிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் அப்படிதான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் சம்பந்தமில்லாத ஆட்களோட பேச மாட்டார். எங்கே பேசினா அற்புதம் நடக்குமோ அங்கே கர்த்தர் பேசுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். எங்கே பேசினா அற்புதம் நடக்குமோ அங்கே கர்த்தர் பேசுவார். உங்களோட பேசணும்னு கர்த்தர் வச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக பேசுவார். எவ்வீருவிடத்தில் பேசுகிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. ஸ்தோத்திரம். இனி வர்றவங்களுக்கும் சேர்ஸ் போட்டுருங்க சிஸ்டர், இடையில ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை சரி செய்யுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் வயதானவங்க பலவீனமானவங்க பின்னால் அமர்ந்துக்கலாம், தவறு இல்லை. அவங்களுக்கு வசதிகள் நம்ம செய்து கொடுக்குறோம். மற்றபடி கூடுமான வரை முன்னால் வாங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். பலவீனமானவங்க, வயதானவங்க ஓகே, மற்றபடி எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் பிரயாசப்பட்டு முன்னால் வர உங்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரத்தில் இங்கெல்லாம் நமக்கு இடங்கள் இருக்கிறது, அது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒன்று போல இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இதை சொல்லணும்னு விரும்பலை, ஆனால் இப்போ சொல்லணும் கட்டாயம். சொல்லலைன்னா அப்படியே நாளடைவில் ஸ்தோத்திரம் அப்படியே இங்கேயும் அங்கேயுமா போயிடக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடத்துறதுக்கு. ஆகவே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாதே. இந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுக்குறாரு? எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே. நம்மளை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், பயப்படாதே. இதுதான் ஆண்டவுடைய விருப்பம். ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். சில சூழ்நிலைகளில் அவர் கூட இருக்கிறாரு. வேற என்ன வேணும்? எவ்வீருவே, தேவனுடைய பிள்ளைகளே, என்ன துக்ககரமான செய்தி, எவ்வளவு உங்க மனதை வேதனைப்படுத்தக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார்.
எவீருவை பார்த்து பயப்படாதே என்று ஏன் இயேசு சொல்லுகிறார்? எவீருவே, ஏதோ வியாதியை சுகப்படுத்துகிற தெய்வம் என்று நீ நினைக்க வேண்டாம். மரித்தவனையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. நீ ஆகவே விசுவாசி. அதைத்தான் எவீருவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில எவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை உங்கள் ஆள் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள், இயேசு என்னோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் இருக்கும்போது என்ன கவலை, அவர் இருக்கும்போது என்ன வேதனை, அவர் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டத்துல நம்மளை தூக்கி எடுத்துருவாரு, எவ்வளவு வேதனையிலும் நம்மளை தூக்கி எடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப முதல் குறிப்பு, தாமதங்கள் ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், பெரிய அற்புதங்களை இயேசு செய்ய போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய அற்புதங்களை. சும்மா காய்ச்சல், பலவீனம், தலைவலி இதை சுகப்படுத்துறதுக்காக இயேசு வர விரும்பல. மரித்த அந்த சிறு பெண்ணை எழுப்புவதற்காகவே இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். எவீரு நினைத்தான் வியாதியை சுகப்படுத்த தான் எவீரு கூட்டிட்டு போறான். ஆனா இயேசு உயிரோடு எழுப்புவதற்காக அந்த இடத்திற்கு வருகிறார். ஹல்லேலூயா. அதான் நம்ம பாடுறோம், நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. ஆமென். எல்லாம் நன்மைக்கு தான். எவீரு ஒன்று நினைக்கிறான், கர்த்தர் இப்படி வந்து சுகப்படுத்துவார்னு. ஆனா இயேசு அப்படி சுகப்படுத்த விரும்பல. நாம் ஒன்றை நினைப்போம், அவர் ஒன்றை செய்வார். ஆமென். அவர் தான் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, அவர் தான் இயேசு. நாம் ஒன்றை நினைப்போம், அவர் ஒன்றை செய்வார். பெரிய அற்புதங்களை செய்வதற்காக சில நேரத்தில் ஆண்டவர் தாமதங்களை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்குவார். அவர் தாமதிப்பார். நம்ம நினைப்போம், ஐயோ கைவிட்டார், போயிட்டாரு, மறந்துட்டாரு. இல்லை, பெரிய அற்புதத்தை செய்யணுமா உங்கள் வாழ்க்கையில்? பெரிய அற்புதத்தை செய்யணுமா? அன்னாள் வாழ்க்கையில் தாமதம் வந்தது. பெண்ணினால் நிந்திக்கிறான், வேதனையை சுமந்து கொண்டு வர்றா. ஆலயத்துக்கு வரும்போது வேதனையோடத்தான் வந்தா, திரும்பி போகும்போது அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது கண்ணீரோட வரலாம், திரும்பி போகும்போது ஆனந்த கண்ணீரோடு தான் நீங்க போகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாமதம் வந்தது ஏன்? ஒரு சாமுவேலை கர்த்தர் எழுப்பணும், ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பணும். தான் முதல் பெயர்சபா மட்டும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணினார். ஆமென். அதற்காகவே தாமதங்களை அனுமதிக்கிறார். எவ்வளவு வாழ்க்கையில் இவ்வளவு லேட், ஆண்டவர் லேட்டாக வர்றார். நம்மளெல்லாம் கரெக்டாக வர சொல்லிட்டு இயேசு என்ன செய்கிறாரு? லேட்டாக வர்றார். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம கூட கரெக்டாக வர்றோம், ஆண்டவர் இவ்வளோ லேட்டாக செய்யலாமா? அவர் லேட்டாக செய்கிறாருன்னா அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும், எல்லாம் நன்மைக்கு தான். ராமேட் சொல்லுங்க, ஹல்லேலூயா. சில நேரம் கேட்ட உடனே எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார், அந்த அருமை தெரியாது. ஸ்தோத்திரம். கேட்ட உடனே எல்லாம் கிடைச்சா அந்த அருமை தெரியாது. கொஞ்சம் காத்திருக்க வைப்பார், ஜெபம் பண்ண வைப்பார், பிரயாசப்பட வைப்பார். அதுக்கு தான் பைபிள் சொல்கிறது நீதிமொழிகளில், நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும், ஆனால் அதுக்கு நெடுங்காலம் அவர் தாமதிக்கிறார். கவலைப்படாதீங்க, தாமதங்கள் உங்களை ஒரு நாளும் அழித்து விடாது. உங்களுக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய திட்டம் அதுதான். இரண்டாவது குறிப்பு, தாமதங்கள் ஏன்? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிப்போம். எஸ்தர் 6:3. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜா, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ராஜாவை பாதுகாத்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு மொர்தெகாய்க்கு இருக்கிறது. பாதுகாத்த காரியம். ராஜாவை அழிப்பதற்கு திட்டமிட்ட போது
இவன் அதை கண்டுபிடிச்சிட்டான். ராஜாவை பாதுகாக்கிறான் மொர்தெகாய். முற்றத்தில் இருக்கிறவன், செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறான், இவன் தான் பாதுகாக்கிறான். ஆனால் இவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யப்படலை, பிரதிபலன் கிடைக்கல. செய்த உதவிக்கு அவனுக்கு பிரதிபலன் கிடைக்காமல் போய்விட்டது. பிரதிபலன் தாமதமாகிறது. எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, கடின உழைப்பு, கடின பிரயாசம், உங்களால் நன்மை பெற்றவர்கள் ஏராளம். ஆனால் பிரதிபலன் வருவதற்கு தாமதங்கள் ஏற்படுகிறது. மொர்தெகாய்க்கு பிரதிபலன் வருவதற்கு பதிலாக தூக்கு மரம் வந்துட்டு இருக்கு. என்ன வருது? மொர்தெகாய்க்காக நியாயப்படி ஆமான் என்ன செஞ்சிருக்கன்னா, ஒரு பிரதிபலனை அவனுக்கு தெரியும், ராஜாட்ட சொல்லி பிரதிபலனை இவனுக்கு கிடைக்க வைப்பதற்கு பதிலாக தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டான். இதான் உலகம். செய்த உதவிக்கு இந்த மொர்தெகாய்க்கு கிடைக்க போகிறது என்னது? தூக்கு மரம். பிரதிபலன் கிடைக்கல. பிரதிபலனை பார்த்தா கண்ணு கட்டின தூரத்தில் இல்லை. ஆனால் மொர்தெகாய் ரொம்ப நல்ல மனுஷன். என்னன்னா, தான் செய்த உதவியை ராஜாவுக்கு முன்னால் போய் யார் இடத்துலையும் சொல்லி காண்பிக்கலை. இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், ராஜாவுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. யோசேப்பு சொல்லிவிட்டான் பான பாத்திரக்காரன் தலைவன்ட்ட, எப்பா நீ உயர்த்தப்படும் போது என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிவிட்டேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோன்னு அனுப்பின மாதிரி இந்த மொர்தெகாய் யார்ட்டையும் சொல்லி அனுப்பலை, எஸ்தர் இடத்துல சொல்லி அனுப்பலை. எந்த காரியத்தையும் முயற்சி செய்து சொல்லி அனுப்புறதுக்கு அவன் எந்த முயற்சியுமே எடுக்கலை. மாறாக அவன் பொறுமையாக காத்திருக்கிறான். என்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக உண்மையாக பிரயாசப்பட்டோன்னா பிரதிபலன் ஒரு நாள் நம்மை தேடி வரும். நம்ம சொல்லி காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும், கர்த்தர் சொன்னார், இயேசு சீசர்களுக்கு துன்பங்களோடு கூட நூறத்தனையான பலனை தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் தாமதமானது? இப்போ அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஏன் பிரதிபலன் தாமதமாகிறது? ஸ்தோத்திரம். அங்கே சுகம் பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, அற்புதம் நடப்பதற்கு தாமதம். இங்கே பிரதிபலன் வருவதற்கு தாமதம். எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, குடும்பத்துக்காக உழைச்சிங்க, யாரும் நினைக்கல, மறந்துட்டாங்க, பிரதிபலன் வரல. ஸ்தோத்திரம். சரி, நன்றி உணர்வா இருக்கு, அதுவுமே இல்லை, வேதனையோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சில தாமதங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆமென். என்ன செய்தார் தெரியுமா? ராஜாவுக்கு ஆண்டவர் இரவுல தூக்கத்தை எடுத்துட்டார். உங்களுக்கு பிரதிபலனை, ஆசீர்வாதத்தை, நீங்க பெற வேண்டிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு ராஜாக்களுக்கு கூட தூக்கத்தை வரவிடாம தடுப்பார். ஆமென். ராஜா தூங்கினாலும் கர்த்தர் கையில தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பணம், ஐஸ்வர்யம், கோடிகள், அதிகாரம் இருந்தாலும் தூக்கம் வருவது யார் கையில் இருக்கு? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இல்லை சொல்லுங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு தூக்கம் வர்றது கர்த்தர் கையில் தான் இருக்கு. சிலர் தூக்க மாத்திரையை போட்டும் என்ன வரதில்லை, தூக்கம் வரதில்லை. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தான் நல்ல நித்திரையை கொடுக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு. இப்போ அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. நேராக தூக்கம் வரலன்னொன்னே இசை கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து மியூசிக் வாசிக்க சொல்றதுக்கு பதிலாக என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் புஸ்தகத்தை, நடபடி புஸ்தகத்தை கொண்டு வாங்கப்பா, ராஜ சமூகத்துக்கு வரட்டும், அதை வந்து வாசிக்கிறாங்க. அப்போ வாசல் காவலாளிகளில் 2 பிரதானிகள், பிக்தானும் தேரேசும், இந்த அகாஸ்வேர் ராஜாவை எப்படியாவது கொலை செய்யணும்னு திட்டமிடுறாங்க. அதை கண்டுபிடித்து ராஜாவை பாதுகாத்தது, ஸ்தோத்திர, இந்த செய்தியை அறிவித்தது யாரு? மொர்தெகாய். இது வாசிக்கப்படுது. நடுராத்திரியில் இந்த ஒரு செய்தி வருது ராஜாவுக்கு. அப்போ என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதான்னு கேட்குறான். இதுக்காக ஏதாவது செய்யப்பட்டதா? ஒன்றும் செய்யப்படலைப்பா, ஒன்று செய்யப்படலை, ஒன்றுமே கொடுக்கலை, ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டாங்க. உடனே ராஜா என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம். மொர்தெகாய் அப்போ தான் உள்ளே வர்றார். மொர்தெகாய் தூக்கு மரத்தை செஞ்சு இவனை கொண்டு போடுறதுக்காக உள்ளே வர்றான். ஆண்டவர்
இந்த மொர்தெகாயை உயர்த்துவதற்காக அங்கே ராஜாவுக்கு தூக்கத்தை எடுக்கிறார். சைமல்டேனியஸாக ரெண்டும் ஒன்று போல நடக்கு பாருங்க. அவன் தூக்கு மரத்தில் இவனை போடுறதுக்கு வர்றான், ராஜா இவனை குதிரையில் ஏற்றி அங்கே பவனி கொண்டு போகிறதுக்காக அவர் தூக்கம் போயிட்டு. ஆண்டவர் உங்களை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவங்கள அழைத்து ஆமான், ராஜாவின் ஊழியக்காரர் ஆமான் முற்றத்தில் வந்து நிற்கிறாரு அப்படின்னோடனே அவனை வர சொல்லுங்க, உள்ளே வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஆமானை பார்த்து சொல்கிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்பா நீ சொல்லு. அவன்கிட்ட போய் கேட்குறான் பாருங்க. அவன் நினச்சான் நம்மளை தான் கனம் பண்ணுவாருன்னு அவன் எல்லாத்தையும் அடுக்கிட்டான், ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சத்துருக்கள் நினைக்கலாம் நமக்கு தான் உயர்வு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை அடுக்கிட்டு வந்தால் அங்கே கடைசியாக ராஜா சொல்கிறாரு, இதை எல்லாத்தையும் போய் மொர்தெகாய்க்கு செஞ்சுருப்பா, இதில் ஒன்று கூட குறைஞ்சிடக்கூடாது. எவ்வளோ நல்ல ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாமதங்கள் ஏன்? நம்மை உயர்த்துவதற்கு சத்துருக்களை கொண்டே கர்த்தர் பயன்படுத்துவார். நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் சத்துருக்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்கள் எதிராளிகளை கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். அதான் மொர்தெகாயின் சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், அதான் எஸ்தரின் சம்பவத்தில் பார்க்குறோம். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தெகாயை அவனை தூக்கி குதிரையில் ஏற்றி, ராஜா ஏறுகிற குதிரை, ராஜ வஸ்திரம், ராஜ முடிய சிரசில் வைத்து அவனை கூட்டிகிட்டு போய் ஊர் ஊராக சொல்லணுமா, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு விதமாய் செய்யப்படும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் செய்த உதவிக்கு ஆண்டவர் வெளியரங்கமான பிரதிபலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்தரங்கத்தில் நீங்கள் செய்கிற ஊழியத்திற்கு, ஜெபங்களுக்கு வெளியரங்கமான பிரதிபலனை கர்த்தர் ஒரு நாள் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெளியரங்கமான பிரதிபலன் உங்களுக்கு காத்திருக்கிறது. சத்ருவை வைத்தே உயர்த்துவதற்கு கர்த்தர் தாமதிக்கிறார். ஏன் தாமதங்கள்? உங்கள் எதிராளியை வச்சு தான் உங்களை உயர்த்தணும். அதுக்காகத்தான் இன்னும் வெயிட் பண்ணுறாரு, இன்னும் காத்திருக்கிறாரு, இன்னும் அவர் பொறுமையாக இருக்கிறாரு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பைபிள் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சீக்ரெட். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி என்ன? ஒரு நாள் நம்மளை பெரிய ஆளுன்னு காண்பிக்க கூடாது. அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நம்ம ஆராதித்தது போல அவருடைய கிருபை தான் நமக்கு பெருசாக இருக்கணும். எல்லாம் வலது கையை உயர்த்தி, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபைகளை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே வந்து கிருபையை தான் சிந்திக்கணும், வேற சிந்தனையே வரக்கூடாது. வந்தால் ஆசீர்வாதம் வராது. ஸ்தோத்திரம். இங்கே வந்தால் கிருபையை சிந்திக்கணும். தேவனை குறித்ததான கிருபையை எவ்வளவு பெரியவர்னு சிந்திக்கணும், எவ்வளவு நல்லவர் என்கிற சிந்தனை வரணும். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை குறிப்பிடுத்து தியானிக்கணும். இதுக்கு தான் தேவ சபைக்கு நம்ம வருகிறோம். ஹல்லேலூயா. தேவ சபையின் நோக்கம் என்ன? தேவ சபைக்கு வருகிறதின் நோக்கம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், கர்த்தருடைய சத்தத்தை காதுகளில் கேட்கணும், தேவ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். தேவ பிரசன்னத்தை உணர்வது உணராதது உங்கள் கையில் தான் இருக்கு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கடந்த நாட்களில் கூட சொன்னேன், ஒரே இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்த 2 பேரில் ஒருவன் தேவ பிரசன்னத்தை உணர்ந்த ஆபேல், ஒருவன் தேவ பிரசன்னத்தை உணரலை. அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, காயின் தான் பொறுப்பு. ஸ்தோத்திரம். ஒரே சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவ பிரசன்னத்தை கண்டிப்பாக உணர்ந்தே ஆகணும். ஆமென். தேவ பிரசன்னத்தை உணர முடியலைன்னா நம்மிடத்துல தான் அந்த தடை இருக்கிறது, நம்மிடத்துல தான் அந்த குறைகள் இருக்கிறது. சரி செய்யணும். தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி அனுசரிக்க போகிறோம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து அதில் கை வைக்கணும். துணிகரமா, ஸ்தோத்திரம், மன்னிக்கப்படாத பாவங்களோடு, விடுதலை பெறாத காரியங்களோடு, தேவனோடு சரியான உறவு இல்லாமல்,
நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்தால் நியாய தீர்ப்பு வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. துணிகரமான காரியங்கள், நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி சிந்திப்பது, உலகத்தின் வழக்கங்கள், இதெல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள தேவ சபைக்குள்ள வரக்கூடாது. உலகத்தின் ஆவி இதெல்லாம் தேவ சபைக்குள்ள இடம்பெறக்கூடாது. ஸ்தோத்திரம். உலக மனிதர்கள் சிந்திக்கிற பிரகாரம், உலக மனிதர்கள் நடக்கிற பிரகாரம் அதெல்லாம் நமக்குள்ள வரவே கூடாது. கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிற நாம் பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும். மொர்தெகாய் தாழ்த்தினான், உயர்த்தப்பட்டான். ஆமான் தன்னை உயர்த்தினான், தாழ்த்தப்பட்டு போனான். கர்த்தருக்கு முன்னால தேவ சபையில் மனத்தாழ்மையா இருந்தா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம வார்த்தையிலேயே தெரியும் தாழ்மை இருக்கா இல்லையா. நம்ம நடவடிக்கைகள், நம்ம பார்வை, ஸ்தோத்திரம், இதிலேயே நமக்கு ஒரு தாழ்மையை ஆண்டவரை கொண்டு வருவார். உள்ள தாழ்மை இருந்தால் வெளியே வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னது போல இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும் பைபிள் சொல்லுகிறது. ஒரு ஆள் பேசுகிற வார்த்தையை வச்சு அவர் ஹார்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம். அவர் ஹார்ட் எப்படி இருக்கு இதை தெரிவதற்கு வேற எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்ச நேரம் பேச விட்டா போதும், கொஞ்ச நேரம் பேச விட்டா போதும். இருதயத்தில் என்ன இருக்குன்னு வெளியே வந்துடும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நம்மளை எந்த அளவு தாழ்த்துறோமோ அந்த அளவு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மளை ஆண்டவர் சில காரியங்கள் தாமதிக்கிறது ஏன்னா சத்துருக்களை கொண்டே கர்த்தர் நம்மளை உயர்த்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. 23ஆம் சங்கீதத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். 3வது குறிப்பு, ஏன் தாமதங்கள்? யோவான் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். சூழ்நிலைகளை பார்த்து இயேசு சில நேரங்களில் சூழ்நிலைகளை பொறுத்து செயல்படுகிறதை நாம் காண முடியும். 3வது ஏன் தாமதித்தார்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து அல்லது சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து கிரியை செய்வதற்காக தாமதிக்கிறார். ஆமென். சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கடைசி நாளில் அவன் எழும்புவான்னு விசுவாசம் இருக்கு அவன் சகோதரிகளுக்கு. சுற்றி இருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க? யோவான் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்தார்கள். ஸ்தோத்திரம். ஏன்னா 4 நாள் ஆயிடுச்சு. மரித்த இடத்துக்கு அடக்கம் பண்ணதுக்கப்புறம் 3ஆம் நாளோ 4ஆம் நாளோ பின்னாலேயே வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். மரித்த பிரேதத்தை பார்க்க வர முடியாது, ஆறுதல் சொல்வதற்காகத்தான் வர முடியும். அப்போ சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் முடிந்து விட்டது. லாசருவின் சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. இனி கடைசியில் அவன் திரும்ப வருவான், அது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே ஆறுதல் சொல்லும்படி ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் இயேசு ஆறுதல் சொல்லவில்லை, ஆறுதல் கொடுப்பதற்காக வந்தார். இதான் நம்ம இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு ஆறுதலை கொடுக்க வருவார், மற்றவங்க ஆறுதலை சொல்ல வருவாங்க. இப்போ நம்மளும் ஆறுதலை சொல்லத்தான் முடியும், இயேசு வந்தால் தான் ஆறுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆறுதல் சொல்வதற்கும் ஆறுதல் கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு ஆறுதல் சொல்ல வரவில்லை, ஆறுதலை கொடுப்பதற்காக வந்தார். கொடுக்கிறார் அப்படின்னா அந்த இடத்தை அவர் நிரப்புகிறார்னு அர்த்தம். எந்த இடத்துக்கு ஆறுதல் தேவைப்படுகிறதோ அதை நிரப்புறாரு. லாசரு என்கிற வெற்றிடம் விழுந்து விட்டது குடும்பத்தில், இப்போ அதை நிரப்பணும். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஆறுதலை கொடுத்தாதான் முடியும். ஆறுதல் பேசுவதற்கோ ஆறுதலை சொல்வதற்கோ வரல.
நம்ம ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் தான். எத்தனை மனிதர்கள் நம்ம கூட இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆறுதலை சொல்லத்தான் முடியும். ஆறுதலை கொடுக்க இயேசு ஒருவரால் மாத்திரமே முடியும். ஆறுதல் சொல்வதை விரும்பாதீங்க, ஆறுதல் பெறுவதை விரும்புங்கள். ஆறுதலை கேட்பதை விரும்பாதிருங்கள், ஆறுதலை பெறுவதை அனுபவிப்பதை விரும்புங்கள். மரித்து 4 நாட்கள் ஆக்கிவிட்டது. இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. யோவான் 11:40. நீ விசுவாசித்தால். அப்போ நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. அற்புதத்தை பெறுவதற்கு நம்முடைய ஒரு பங்கு இருக்கு. எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு நீங்க நினைக்க கூடாது. அநேக நேரம் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், சபைக்கு ரெகுலரா வர்றோம், ஆனாலும் அற்புதம் தாமதமாகிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய சைட்ல இருந்து ஒன்றை செய்யணும். அது என்னன்னா, விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கோஆபரேஷன் தேவைப்படுகிறது, நம்முடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அது என்னது சொல்லுங்க? விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்னு பைபிள் சொல்கிறது. விசுவாசிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4 நாள் ஆனாலும் சரி, 4000 நாட்கள் கடந்தாலும் சரி, நாரி போனாலும் சரி, காலியானாலும் சரி, இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாரி போனதா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை கெட்டு நாரி போச்சு, உடைஞ்சு போச்சு, நொறுங்கி போச்சு, இல்லாமல் போய்விட்டது. இனி எந்த ஒரு வாழ்க்கையிலே திருப்பு முனையும் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை, நம்புவதற்கான வழியே இல்லை. ஆனாலும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பொதுவா சொல்லல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொல்லல, நீ விசுவாசித்தால். அப்படின்னா ஆண்டவர் பர்டிகுலரா நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன்மாரே, தாய்மாரே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களோடு என்னோடு தனித்தனியா சொல்றாரு, நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசித்தால் என்று இயேசு சொல்லுகிறார். இப்ப நம்ம விசுவாசிக்கும் போது மலைகளையும் பெயர்க்கத்தக்க காரியங்களை கர்த்தர் அற்புதமாய் செய்வார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. 4வது குறிப்பு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, சேர்ந்து வாசிங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 4ஆம் வசனம், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 5ஆம் வசனம், இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்க ஏற்படுத்தினபடியா உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். தாமதங்கள் ஏன்? 99 வயசாயிருச்சு, 75 வயசுல கீழ்ப்படிஞ்சு வர்றான். கிட்டத்தட்ட 24 வருஷம் முடிஞ்சிருச்சு. 24 வருஷமா ஆண்டவர் அரைச்சமாவே அரைச்ச மாதிரி உன்னை திரளா பெருக பண்ணுவேன், வானத்தை நட்ச இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்பப்போ ஆண்டவர் அவனை கூப்பிட்டு இதைத்தான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வர்றோம் ரெகுலரா, அற்புதம் ஒன்றும் நடக்கலை, ஆனால் ஆண்டவர் பேசுகிறார் பிரசங்கத்தில், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி ஆக்குவேன், அப்படி ஆக்குவேன்னு. ஆண்டவர் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி நம்மளை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறாரா? ஆபிரகாமை பரவசப்படுத்தி அனுப்பிட்டு இருக்கிறாரா? 99 வயசாயிருச்சு, செய்ய வேண்டியதை செய்யாம ஆண்டவர் சும்மா அப்பப்போ சும்மா அவனை உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அற்புதம் எப்பொழுது நடக்கும்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பிரசங்கங்களை கேட்பதற்கு நல்லா இருக்கு, ஆனா அற்புதம் எப்பொழுது? ஏன் தாமதம்? 99 வயது எப்போ நடக்கும்? இப்பவும் சொல்றாரு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவ,
திரளாய், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னால் ஒன்று சொல்கிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய், ஆமென், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை தாமதிப்பதற்கு ஒரு காரணம். 4வது குறிப்பு, நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக. நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக. 99 வயதானாலும் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? 24 வருஷமாக நீ என்னை சேவிக்கிற ஆபிரகாமே, 24 வருஷமாக நீ என்னை பின்பற்றுகிறாய் ஆபிரகாமே, ஆனால் இன்னும் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிற ஒன்று, உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடக்க வேண்டும். உலகத்துக்கு முன்னால் நடந்தது போதும், உறவுகளுக்கு முன்னால் நடந்த வாழ்க்கையெல்லாம் போதும். ஸ்தோத்திரம். உலகத்துக்கு முன்னால் நடக்கிறது வேஷம் நிறைந்த வாழ்க்கை. உலகத்துக்கு முன்னால் நடக்கிறது, ஸ்தோத்திரம், அது கஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இயேசுவுக்கு முன்னால் நடப்பது தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஒரு ஏனோக்கை போல, ஒரு நோவாவை போல என்னோடு நடப்பதற்கு உத்தமனாயிரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ யாரால உத்தமனாக இருக்க முடியும்னா, அவருக்கு முன்பாக நடக்கிறவர்கள், அல்லது அவரோடு சஞ்சரிக்கிறவர்கள், அவரோடு இணைந்திருக்கிறவர்கள், அவரோடு உறவாடுகிறவர்கள், அவரோடு நெருங்கி இருக்கிறவர்களால் தான் உத்தமமாய் வாழ முடியும். ஜெபிக்காத ஒரு மனுஷன் உத்தமமாக வாழ முடியாது. வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனால் உத்தமமாய் வாழ முடியாது. தேவ ராஜ்யத்தில், தேவ சபையில் போதிக்கிற ஒழுங்குகள், உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாத ஒருவரால் உத்தமமாய் வாழ முடியாது. உத்தம குணம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மாற்றங்களை ஆபிரகாமுக்குள் உண்டாக்கி ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, மாற்றங்களை நமக்குள் உண்டாக்கி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 99 வயசில் பேரை மாற்றி யாருக்காவது இப்படி நடக்குமா? ஆபிரகாமுக்கு பெயர் மாற்றம் 99 வயசில் நடக்கு. நம்மெல்லாம் பாக்கியசாலிகள். ஆமென். சிலர் பிறந்தையிலிருந்தே, ஸ்தோத்திரம், வேதாகம பெயர்கள். இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். 99 வயசில் அவனை கரெக்ட் பண்ணி 100 வயசில் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மாறிட்டோம்னா, சரியாயிட்டோம்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாமை மாற்றி 1 வருஷத்தில் கரெக்டாக ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பெயர் மாற்றம் அப்படின்னா வாழ்க்கை மாற்றம்னு அர்த்தம். இன்னும் பழைய சுபாவங்கள் இருக்கிறதா? இன்னும் பழைய கோபகுணம் இருக்குதா? இன்னும் பழைய அப்படியே முறைக்கிற குணம், இன்னும் பழைய சண்டை போடுற குணம், இன்னும் பழைய குணங்கள், பாவ வாழ்க்கை, அசுத்தமான கிரியைகள், இதை விட்டு இன்னும் வெளியே வரலையா? மாற்றங்கள் வந்தாதான் ஆசீர்வாதம் வரும். எல்லாரும் சொல்லுங்க, மாற்றங்கள் வந்தாதான். ஆண்டவரே, என்னை முதலாவது மாற்றும் ஆண்டவரே. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறனால மட்டும் ஆசீர்வாதம் வராது. ஆபிரகாம் பலி செலுத்தினா, ஆராதிச்சான், எல்லாம் செஞ்சான். 99 வயசில் ஒரு செக் வைக்கிறாரு. ஆபிரகாமே, நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று, நீ உத்தமனாயிரு. நம்ம கரெக்ட் ஆகணும். நம்மளை சரி செய்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நம்மளை சரி செய்து. அதான் தேவன். இன்னும் பழைய சுபாவத்திலிருந்து விடுதலை இல்லையா? மாற்றங்கள் நமக்குள்ள தேவை. மாற்றங்கள் தேவை. என்ன குணம்? நம்மளோட பிறவி குணம்னு சொல்லுவாங்க, ஜென்ம சுபாவம். இயற்கையாகவே சிலருக்குள்ள கோப குணம் இருக்கும், டென்ஷன், எப்பவுமே அந்த ஒரு ஸ்பிரிட் உள்ள போராடிட்டே இருக்கும், போராட்டமான ஆவி. ஸ்தோத்திரம். எதையுமே தவறாக பார்க்கிற குணம், எதையுமே குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு சுபாவம், இதெல்லாம் மாறணும். ஆண்டவர் நம்மளை மாற்றுவாராக. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. தேவன் நல்லதென்று கண்டார்னு இருக்கு பைபிளில். நம்ம எல்லாத்தையும் தீமையாக தான் பார்ப்போம். பிசாசு எதுலையும் தீமையை கண்டுபிடிப்பான். ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றி விடுவார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் இன்னும் சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்குன்னா, நம்ம மாறணும், நம்ம பார்வை மாறணும், நம்ம செயல்பாடுகள் மாறணும். ஆமென்.
மற்றவர்களை பார்க்கிற விதத்தில் மாற்றங்கள் தேவை. இயேசு பார்க்கிற விதமாய் பார்க்கணும். ஏன் கணவன் மனைவி உறவுக்கு இடையில பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், கர்த்தர் பார்க்கிற விதமா பார்க்கணும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, நீர் ஏன் இப்படி இருக்கிறார், நீ ஏன் இப்படி இருக்கிற. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்ததை பிறரோட ஒப்பிடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நாம் சரியாகும் போது கர்த்தர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை சரியா கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மாற்றங்கள் நமக்குள் தேவை. இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கு, கோப குணத்தை உள்ள வச்சிட்டு இருக்கிறோம். வைராக்கியம், பகை, கசப்பு இதெல்லாம் உள்ள இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுக்கு முன்னால சரி செய்யணும், சரி செய்யணும். இதெல்லாம் சரி செய்யாம பந்தியில பங்கெடுத்தால் ஆசீர்வாதங்கள் வராது, மாறாக பிரச்சனைகள் வரும், நியாய தீர்ப்புகள் வரும். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட அன்பா பேசுறாரு. ஆவியானவர் உங்களோட கிருபை பொருந்தின வார்த்தைகளோட பேசுறாரு. மனத்தாழ்மையோடு சொல்றேன், மாற்றங்கள் நமக்குள் தேவைப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு சீக்ரெட் என்னன்னா, நம்மை மாற்றி அவருக்கு ஒப்பாய் மாற்றி தான் பரலோகத்துக்கு கொண்டு போவார். மறந்துடாதீங்க. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படனா அந்த டைமுக்குள்ளே மாறிடணும். கர்த்தர் சில காலங்களை கொடுப்பார், அதுக்குள்ளே மாறிடுங்க. மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஹல்லேலூயா. இன்னும் நமக்குள்ளே மாற வேண்டிய பகுதிகளை கர்த்தர் மாற்ற உதவி செய்வாராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரை எனக்குள் சில மாற்றங்கள் தேவை ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. ஜெபிங்க, என்னை மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்க. என்னை ஒரு விசை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கொப்பாய், உம்முடைய சாயலுக்கொப்பாய் எங்களை மாற்றும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பெயரை மாற்றுவது எதற்கு அடையாளம்? வாழ்க்கை மாறுவதற்கான அடையாளம். எதற்கு அடையாளம்? எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க்கை. சிலர் பெயர் மாறி இருக்கும், வாழ்க்கை மாறலை. அது ரொம்ப ஆபத்து. பெயர் மாறி இருக்கும், வாழ்க்கை மாறாது. ஆதியாகமம் 17:5 அதை பாருங்க. உன் பெயரை நான் மாற்றுகிறேன்னு ஆபிரகாம்னு மாத்திட்டார். எதற்காக? உத்தமனாய் மாற்றி, பெயரை மாற்றி, வாழ்க்கையை மாற்றி ஈசாக்கு கொடுத்தார். உத்தமனானதுக்கு அப்புறம் ஈசாக்கு வர்றான். ஈசாக்கு வந்த போதும் பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டான். அதான் ஆபிரகாம். பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டான். பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டான். ஸ்தோத்திரம். 5வதாக யாத்திராகமம் 3 அடுத்த வாரம் ஜென்செட்லேயே ஓட்டிடுவோம். இடையில ரொம்ப கேப் விழுந்தால் நல்லா இருக்காது. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 3 23, 24, 25 வசனங்களை நம்ம அங்கே வாசிக்கும்போது, யாத்திராகமம் 3 மன்னிக்கவும் 3 7 வசனம், 8 வசனம், 9 வசனம். ஆதியாகமம் 3, 7, 8, 9 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். 9 வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. கூக்குரல் எப்போ வருது? எப்போ வருது? ஆதியாகமம் 15 13, 14 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றார், உன்னுடைய ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க, ஆனா அவர்களை நான் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவார்கள்னு கர்த்தர் சொல்றார். மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவாங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை இந்த ஜனங்கள் எதிர்பார்த்து, ஸ்தோத்திரம், அந்நிய தேசத்துல 400 வருஷம் சொன்னீங்களா ஆண்டவரே, 400 வருஷம் முடிகிறது, விடுதலையை தாரும் என்று ஜெபிக்கிறாங்க. 5வது, வாக்குத்தத்தத்தின் காலத்தை அறிந்து ஜெபிப்பதற்காக கர்த்தர் சில தாமதங்களை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சொன்னது 400 வருஷம்,
இருந்தது 430 வருஷம். நீங்கள் வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பின்னால் நீங்கள் வாசிக்கும்போது 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். சொன்னது 430 வருஷம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு. 400 வருஷம் முடியும் போது கூக்குரல் இடுறாங்க, ஆண்டவரே எங்களை விடுவியும், விடுவியும், எங்களை காப்பாற்றும், எப்படியாவது விடுதலை வேணும். எங்க முற்பிதா ஆபிரகாமுக்கு சொன்னீரே, வாக்கு பண்ணினீரே, விடுவியும் ஆண்டவரே. தாங்க முடியல வேதனைய. வாக்குத்தத்த நிறைவேறுதலின் காலத்தை அறிந்து ஜெபிப்பதற்காக ஆண்டவர் தாமதித்தார். அப்படி அவர்கள் ஜெபித்த போது ஒரு மோசையை கர்த்தர் சந்தித்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மோசையை சந்திக்கும் போது மோசைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியலப்பா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களுக்கு வரும்போது, அவர்கள் முறையிடும் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. வாக்குத்தத்தத்தின் காலம் நெருங்கின போது அவர்கள் ஜெபம் பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படுகிறது. சில சிச்சுவேஷன்ல நீங்க அதிகமா பாரப்பட்டு ஜெபிக்க வைப்பாரு. காரணம், கர்த்தர் விடுதலையை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். இதுவரை செய்யாத ஜெபங்கள், இதுவரை செய்யாத ஏறெடுக்காத ஜெபங்களை நீங்க அதிகமா ஏறெடுப்பதற்கு கர்த்தர் சில காலங்களை உங்களை ஜெபிக்க வைக்கிறார் என்றால், ஏதோ ஒரு அற்புதத்தை, விடுதலையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். இதுவரை பார்த்திராத விடுதலையை, அற்புதத்தை பார்ப்பதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 399 வருஷம் செய்யாத ஜெபத்தை 400 வருஷத்தை எட்டின போது செய்ய ஆரம்பித்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் காலம் இதுதான். ஆண்டவரே, விடுதலை எங்களுக்கு வேண்டும். ஜெபித்தாங்க, முறையிட்டாங்க. மோசேயை கர்த்தர் எழுப்புறார். அவர்கள் பெருமூச்சை கேட்டு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை நினைத்தருளினார். யாத்திராகமம் 2:25. உங்களை நினைச்சு பார்ப்பார். சில நேரங்களில் ஜெபம் பண்ண வைப்பார், நல்லா முழங்கால் போட வைப்பார், நம்மளை ஆராதிக்க வைப்பார். ஏன்னா வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற காலம் நெருங்கிவிட்டது. தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிற காலம் நெருங்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஜெபம் பண்ண வைப்பார். உங்களை நல்லா ஜெபிக்க வைப்பார், நல்ல கிருபையை தருவார். ஐயோ, இதுவரை இப்படி ஒரு ஜெபம் பண்ணலையே, நல்ல ஜெபிக்க நேரத்தை தருவார். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜெபத்துக்கு உட்கார்ந்துருவீங்க, ஓடி வந்துடுவீங்க. காரணம், வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. நெருங்கி விட்டோம். 6வது மத்தேயு 25:5. ஏன் இயேசு சில நேரங்களில் தாமதிக்கிறார்? 25:5, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். 10 பேருக்கும் இந்த பிரச்சனை தான். 10 பேரும் உறங்கிட்டாங்க. ஆனால் 5 பேர் ஆயத்தமாக இருந்து உறங்குறாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் உறங்குறாங்க. இயேசு வரும்போது என்ன நடக்குது? ஐயோ, என்ன நடக்க போகிறது, சம்பவிக்க போகிறது ஒன்றும் தெரியலையே, இன்னும் தாமதிச்சுட்டே இருக்கிறாரு. வருவார் வருவார் வருவாருன்னு 4 தலைமுறையாக சொல்கிறோம், எத்தனை தலைமுறையாக ஆராதிக்கிறோம். 2024 வருஷமா இன்னும் தாமதிக்கிறாரு. ஏன்? 6வது குறிப்பு, நாம் ஆயத்தப்படுவதற்காக. எல்லாரும் சொல்லுங்க, நாம். அதுக்காக தான் தாமதமாக இருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. இப்போ இயேசு வந்தால் போக முடியுமா? முடியாதுன்னு நமக்கே தெரியும். சிலருக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குது. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள இயேசு எப்போ வந்தாலும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் என்கிற நிலையில் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. தீவட்டிகள் எல்லாம் அணைந்து போகிறது. என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் பெறாமல் இருந்தீங்கன்னா, அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. இல்லை, நான் ரெகுலராக சர்ச்சுக்கு வந்தேன், இத்தனை வருஷம் வந்தேன், இவ்வளோ காரியங்களை செஞ்சேன். ஆண்டவர் சொல்வார், என்ன இருக்குதா? அபிஷேகம் இருக்கா? விளக்கு எரியுதா? விளக்கு எரியுதா? அபிஷேகம் இருந்தா ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுவோம். ஆயத்தப்படுவதற்காக ஆண்டவர் தாமதிக்கிறார். 7வது கடைசியாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை, எல்லாரும் சொல்லுங்க, நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இல்லை. ஏன் அப்ப அந்த தாமதம் ஏன் அப்படின்னா, 7வது குறிப்பு, கடைசி கட்டளை நிறைவேறுவதற்காக. மத்த 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனம். பைபிள் காலேஜில் நாங்கள் சேர்ந்த உடனே இதைத்தான் முதல்ல இந்த 3 வசனத்தை மனப்பாடமாக ஒப்பிக்கணும். இந்த 3 வசனம் ஸ்தோத்திரம் ஒப்பிச்சா, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஏன் தாமதிக்கிறார்னா, ஸ்தோத்திர கடைசி கட்டளை நிறைவேறணும். எல்லாரும் இயேசுவை அறியணும். வலது கையை உயர்த்தி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இயேசுவை அறியணும், எங்கள் சொந்தக்காரங்க இயேசுவை அறியணும். ஆமென். அவங்கள சபைக்குள்ளே கொண்டு வரணும். கிருபத்தாங்க. ஏன் தாமதம்னா, கடைசி கட்டளை நிறைவேற வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாமதங்கள் நம்முடைய நன்மைக்காக. நாம் ஆயத்தப்படுறதுக்கு. 7வது, எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆயத்தப்படணும், ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். இந்த 2 காரியத்துக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இதுக்காகத்தான் ஆண்டவர் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று